மேச ராசிக்காரவங்க, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 1ஆம் இடம் சொல்லக்கூடியதான் மேச ராசி. ஸோ உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா, எல்லாரும் நம்மள கவனிக்கணும்னு நெனைப்பீங்க. இதுதான் உங்களுடைய ஸ்பெஷலைஸ். இதில என்னன்னா ஒரு விஷயம், இந்த கௌரவம்னு வாங்கல்ல, என்ன வேணா இருக்கட்டுங்க. ஆனா என்னோட கௌரவத்துக்கு ஒரு குறைச்சல் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் கடன் வருமா? வராதா? அப்படின்னு ஒரு தேடல் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா என்னன்னா கௌரவத்துக்காக கடன் வாங்குவாங்கல்ல, அந்த மாரி நபர்கள் தான் நீங்க. ஸோ இந்த கௌரவ கடன் எதுக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்தில நான் நல்லபடியா வாழ்றேன். எனக்கான ஒரு வாழ்க்கைய, எனக்கான ஒரு அங்கீகாரத்த நான் ஏற்படுத்திக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதுக்காக கடன் வாங்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஒண்ணும் இல்ல. உசுப்பேத்துவாங்க பார்த்தீங்களா? "அப்பா உனக்கு என்னப்பா நீ நல்லா இருக்க. உனக்கு வந்து சமுதாயத்தில ஒரு பேர் இருக்கு. நீ எவ்வளோ கேட்டாலும் குடுப்பாரு இவரு" அப்படின்ற ஒரு வார்த்தைய சொன்னா போதும். அவங்களுக்காக, நமக்காக கூட இல்ல. அதாவது நம்மள சுத்தி இருக்கவங்களுக்காகவே கடன் வாங்கி, ஒரு கௌரவத்த நிலைநாட்டக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தான். மேச ராசிக்காரவங்க தான். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில உங்க கூட பயணிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவும் இருக்கு. அதாவது இந்த அப்பாவுக்காக கடன் வாங்க, எங்க அப்பா கடன் வாங்கி வச்சாரு. அந்த கடன கட்டுறதுக்காக நான் கஷ்டப்பட்டேன். என்னோட வாழ்க்கையில ஒரு வரலாறு எழுதலாம் அப்படின்னுவாங்க இல்லையா? ஸோ உங்களுடைய ஒரு கௌரவம் சார்ந்து, என்னுடைய உறவினர்கள் சார்ந்து, அதுக்காக கடன் வாங்கி கஷ்டப்படக்கூடிய நபர்கள் நீங்க தான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த படிப்பு, வேலை, வேகம்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு கார்ல போனாலும், ஒரு பைக்ல போனாலும், எனக்கு நான் தனித்துவமா இருக்கணும். நான் வந்து லோன் போட்டாவது நான் ஒரு கார் வாங்குறேன். அதே மாரி லோன் போட்டாலும் ஒரு பைக் வாங்குறேன் அப்படின்னா, அந்த பைக்கு 10 பேர் திரும்பி பார்க்கணும்னு நெனைப்பீங்க.